எந்த அளவுக்கு இந்த பைரசின்னு சொல்றத விட நம்ம இந்த படம் லீக்கேட் ஆச்சுனது எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களே இறங்குனாங்க. அங்கங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே. லோக்கல் கேபிள் சேனல்ல ஓடுனது இது நான்லாம் போட்டு பண்ணது. காமிக்கல. நான் படம் தியேட்டர்ல வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டேன். என்னடா அக்செப்ட் ஆகுதா? எப்போ எவ்வளவு நேரம் எனக்கு நான் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ல இருக்கேனா? இல்லைங்க. இருக்கா, எனக்கு இருக்கா. எனக்கு வந்து இவரு சையத் ப்ரோ அப்புறம் ஹரி கே 2 பேர் கே மட்டும் தான் காட்டுது. கேன்னு ஒரு கே லாக் ஐடி வந்து ஆமா. பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. பேர் என்னது? லிசனர்ல லிசனர்ல இருக்கு. நான் எனக்கு பேசுறது ஸ்பீக்கர்ல கேக்குதா ஆக்சுவலா உங்களுக்கு? சுரேந்திர ப்ரோவே எனக்கு லிசனர்ல கேக்குது. தான் காட்டுது. ஓகே ஓகே. ஆனா நான் ஸ்பேஸ்ல இருக்க மாதிரியே காட்டல சையத்னா. நான் ஆனா பேசுறது உங்களுக்கு கேக்குற வரைக்கும் ஓகே தான். கேக்குதுங்க, நல்லா கேக்குது. ஓகே ஓகே. ஏய் ரொம்ப பக்குடா இவன். என்னடா புடுங்கிட்டு வச்சிருக்கான் மஸ்க். சரி டென்ஷன் ஆகுது. காசெல்லாம் வாங்குறான், ஒரு சர்வீஸ் தர மாட்டானடா ஒழுங்கா. அதுதான் காசெல்லாம் கொடுத்து இந்த இவன் சர்வீஸ் அவைல் பண்றோம். ஒரு ஒழுங்கா ஒரு போடுறதே அப்போதான் எப்போவாதான் டைம் ஸ்பேஸ். சரி ஹரி, நேஷனல் அவார்ட் படம் பாத்தியா? என்னது? கேப்டன் மில்லரா? பேம் சுப்ரீமசி ஒழுங்கா ட்ரீட் ஆமா ஆமா. வச்சிருக்கேன். அது ஏதோ பேம்னால வாங்கிட்டாங்கடா அந்த படத்தை. அத என்ன சொல்லு. படம்டா? என்ன படம்? கேப்டன் மில்லர். ஏதோ சையது ப்ரோ பிரியங்கா அமௌண்ட் இருந்தனால கொடுத்துட்டாங்க. ஆமா. என்ன இதுல கொடுத்துருக்கானுங்க? என்ன கேட்டகரியில? அதெல்லாம் தெரியல. சவுண்ட் டிசைனிங் வாங்கிருச்சு போல. வேற ஏதோ படம்லாம் வாங்கிருச்சு. லக்கி பாஸ்கர் ஒரு இது ஒண்ணு வாங்கியிருக்கு போல. ராயன் ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கு. தனுஷ் படமே 2. ராயன் மியூசிக்கு வாங்கியிருக்குதா? மியூசிக் இல்ல, ஜூரி யாருன்னு தெரிஞ்சுங்களா? செலக்ட் பண்ண டீம் தனுஷ் படமா வந்துட்டு இருக்கு. ஜூரி வந்து தமிழ் சைடுல அது யாரு ப்ரோ? அந்த அது என்ன மாஸ்டர்? ஒரு லேடி மாஸ்டர் இருக்குமே, கலாவா? யார் கலாவா? பிருந்தா மாஸ்டர். கலா மாஸ்டர் ஒண்ணு. கலாலாம் வந்து ஜூரியா இருக்காங்களாமா நேஷனல் அவார்டுல. அப்புறம் கங்கை அமரன்லாம் வந்து ஜூரியா இருந்தாரு. நான் இங்க பாரு செய்யுது நேஷனல் அவார்டோட இதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புஷ்பா அல்லு அர்ஜுன் ஆக்டிங்க்கு குடுக்குறாங்க. பாரு கேப்டன் மில்லர் ராயன்ட்டு. ஓகே ராயன்லாம் பாக்குறவன் ஓகேதான். பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டு தெரியுமா உனக்கு? கடவுளே, அதை ஏத்துக்க முடியல. ஏன் புஷ்பாக்கே கொடுத்தாங்கண்ணா? அதத்தாண்டா சொன்னேன், புஷ்பாக்கு ஆக்டிங்க்கு எல்லாம் குடுக்குறாங்க. நாளைக்கே நம்ம நடிச்சா கூட அவார்டு வந்துரும் போலயே, அந்த அளவுக்கு. மாமனார் கோட்டால வாங்குறானான்னு தெரியல. ஜூரி தெரிஞ்சிருக்கணுமே, அதுக்கு நீ பெரிய ஆளா இருக்கணும். In Bangalore 49 FDFS show still now அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. 19 ஷோ எக்ஸ்பீரி வந்துட்டு போயிட்டானா? இப்பதான் வந்தான் கொடுத்தேன். ஆமா ஆமா. சையது சும்மா இத மினிமைஸ் பண்ணிட்டு ட்விட்டரை விட்டுட்டு வெளியே போயிட்டு வந்தா அவ்வளவுதான். ஸ்பேஸ்ல எது பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் லீவ் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்வஸ்ட் காமிச்சா உனக்கு காமிக்கிறது இல்ல. என்ன ஸ்பீக்கர்லயே தான் காமிச்சுட்டு இருக்கு. கொடுமை. வேற பிளாட்ஃபார்ம் போயிடலாம் நம்ம. வேற எங்க? கிளப் ஹவுஸா? தெரியல எது நல்லா இருக்கும், எது ஸ்டேபிளா வேற இருக்கும். என்ன வீக்னஸ் ப்ரோ ஸ்டேபிளா இருக்குது? கிளப் ஹவுஸ் தாங்க நல்லா இருக்கு, கிளியராகவும் இருக்கு. ஆனா அங்க முன்ன மாதிரி பொலிட்டிக்கலா இவங்க சங்கீஸ் தான் இருக்காங்க. நான் ரீசெண்டா கூட போய் பார்த்தேன். அண்ணாமலை சப்போர்ட். ஆமா ப்ரோ.
நம்ம பசங்க கிளப் ஹவுஸ்ல கம்மி தானா? ஆமா ப்ரோ. அங்க போனேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க ஊபிஸ் ஜாஸ்தியா இருந்தாங்க. அதுக்கு நடுவுல வந்து ஃபேனுன்ற பேர்ல கொஞ்சம் பேச முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு குரூப்ல பார்த்தேன். ஊபிலேயே இன்டெலெக்சுவல்னு இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கலாம் ஆமா ஆமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. நானும் கேட்டிருக்கேன் செய்யுது. ஓகேவா, ஒரு ஊபி தான் இன்வைட் பண்ணது. ஒரு தடவை கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கொத்தூஸ் கொஞ்சம் கடப்பானுங்க முன்னாடியே அங்க. இருப்பானுங்க முன்னாடியே இருப்பானுங்க. ஆமா முன்னாடியே அங்க அப்பெல்லாம் தாத்தாக்காவும் கொத்தூசும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பானுங்க. அங்க மைதானம் அமைச்சு சண்டை பிடிப்பானுங்க. இதுதான் உனக்கு. ஆஹா. ஆமா ஆமா ஆமா. நான் எப்பன்னா கிளப் ஹவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்துல அப்போ வந்து ப்ளூ சட்டை மாறன் அடிக்கடி வந்து பேசிட்டு போவாரு. அவர் பேரு ஃபுல் நேம் இளமாறன் செல்ல கண்ணுன்னு இருக்கும். அவர் தான் வந்து ஏடிங்கிட்டலாம் பேசிட்டு போவாரு. ஏடிலாம் பிடிச்சி கொஸ்டின் கேட்பானுங்க. அவர் ஒத்தாலாம் உட்காந்து சமாளிச்சுட்டு இருப்பாப்புல. கிளப் ஹவுஸ்லயும் இதே மாதிரி போஸ்ட் போடுறது அது மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இல்லைங்க. வெறும் அது இது only மட்டும் தான், பேசுற ஸ்பேஸ் மீடியம். மட்டும் தான். ஆமாங்க, ஸ்பேஸ் மீடியம் மட்டும். கரெக்ட். அதனால தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அப்படியே அது வந்து ஒரு இதாவே நின்னு போச்சு. சச்சினுக்குலாம் கரெக்டா இருக்கும் பாரு ஸ்பீக்கர். ஐபோன் யூசர் அவன்லாம் எந்த சலசலப்பும் இருக்காது. இதுதான் உனக்கு. கிளப் ஹவுஸா? அது வேற மேட்டருக்குள்ள யூஸ் பண்ணுவீங்க. இல்லைங்க, இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. வேற என்ன மேட்ரு? இடையில அதெல்லாம் வந்துட்டு சின்ன பசங்க சமாச்சாரம். நீ எந்த மேட்டருக்கு போன கிளப் ஹவுஸுக்கு? அது நான் ஒரு ஸ்பாட் சொல்ல தனியா சொல்றேன். இல்ல, தனித்தனி ரூம் இருக்கும். நமக்கு தேவையான ரூம் மட்டும் போயிட்டு வரலாம். அரசியல் ரூம் தனியா இருக்கு. நான் அங்க பார்க்காத ரூமா செய்யுது, நம்மளும் போயிட்டு வருவோம். இல்ல மாப்பிள்ள, நமக்கு அந்த மாதிரியான இவனுக்கு ஏதோ விவகாரமா பேசுற மாதிரி தெரியுது. புரியுதா உனக்கு? நம்ம ஒன்லி அரசியல் அண்ட் சினிமா, அவ்வளவுதான். அரசியல் பேச சொல்றியா? ஓகே, எவன்கிட்ட வேணாலும் நம்ம சண்டை செய்யலாம். அந்த காலமும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஜனநாயகன் ஸ்பெஷல் தான். ஒரு ப்ரோமோ ஒண்ணு விட்டுருந்தானுங்க, பார்த்து தெரிச்சிட்டோம் எல்லாரும். ப்ரோமோவா? எந்த ப்ரோமோ? நான் ஒண்ணும் பார்க்கல. டே, ப்ரோமோவை பார்த்தா பேஜாராயிருவேன். இந்த அடியில சாவனுக்கு சாவு ஒரு வரண்டா. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சிட்டான்னு வையேன், அவனுக்கு வாழ்க்கை ஒரு நரகண்டா அப்படிங்கிறாரு. உண்மையே ப்ரோமோ வந்திருக்கா இல்ல சும்மா? உண்மையா வந்துச்சு. பொதுவா சொல்றேன், படம் பார்க்காதவனுங்களுக்கு வந்து அந்த ப்ரோமோ பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும். மத்தபடி வேற ஒண்ணுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. படத்தையே விட்டுட்டான், அவன் ஏன் ப்ரோமோ ஓட போறான்? ஜீல விட்டுருக்கான் போல. ஏன் சச்சின் ஹெச் வினோத்தெல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலாம் இல்லையா? அவரோட இதை ஷேர் பண்ணுவார்ல, அவரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம். சோஷியல் மீடியாலே இல்லையே. இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஏன் சோஷியல் மீடியாவுக்கு வரணும்? இத்தனை நாளா இன்டர்வியூலாம் அப்படித்தானே வந்து யூடியூப்ல தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. யூடியூப் இன்டர்வியூ சொல்றீங்களா? ஆமா, ஸ்பேஸ்க்குலாம் என்னைக்கு அதெல்லாம் இல்ல கொடுக்கலாம். பட் இப்ப என்ன உங்களுக்கு படத்தை பத்தி இன்டர்வியூ கொடுக்கணுமா? இங்க நிறைய படம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சில பேரு அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க, அவங்க சொல்லுவானுங்க. அவனுங்க ரிவ்யூ தான் கொடுப்பானுங்க அவனுங்க. இல்ல வினோத்தெல்லாம் எனக்கு அவனுக்கும் அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரிதான் இருக்கான். ஏதோ அதிசயமே ஏதோ ஆடியோ லான்ச்ல 1 நிமிஷம் பேசினானா, அவ்வளவுதான். இல்லைங்க, அந்த ஐடியா இருந்திருக்கும். ஆனா நக்கீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதெல்லாம் பண்ணா பாத்தீங்களா, ஒரு ஃபேக் இதெல்லாம் சொன்னா பாத்தீங்களா. சோ அதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம இது இன்வால்வ் ஆகணும்ன்ற மாதிரி ஒதுங்கிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் ரொம்ப காயப்படுத்தி இருக்கும், கோவப்படுத்தி இருக்கும்ல. கண்டிப்பாங்க. வினோத் மாதிரியான ஒரு கலைஞர்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்குது.
சமூக பார்வை இருக்குது, சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வினோத். 2வது பம்பு தும்பு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான எதுக்கும் போறதில்ல. அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலைஞர். அவர் ஒரு இன்ஃபேக்ட் அவரை பத்தி கேள்விப்பட்டதும் ரொம்ப பிரமிப்பா தான் இருக்குது. அவர் பெருசா வந்து சோசியல் மீடியால இல்லைன்னு மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவுக்கு அக்சசிபிளாவே இல்லைங்கிற அளவுக்கு சொல்றாங்க அவரு. ஓகே, அவரு சோசியல் மீடியா இல்லைங்கிறத தாண்டி என்ன இன்னும் இந்த 1100 மாதிரியான போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வகையறா அந்த மாதிரியான ஒரு பீஸ் அவரு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன எந்த விஷயத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்டும் ஆக மாட்டாரு, எந்த விஷயத்துக்குமே ரொம்ப தோண்டும் போக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப். கிட்டத்தட்ட நம்ம தளபதி மாதிரி ஒரு டைப் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஓவர் ரியாக்ஷன் சொல்லிட்டு எதுக்குமே இருக்காது. அதெல்லாம் நான் யோசிப்பேன் அந்த மாதிரி டைம்ல. வினோத் மாதிரியான ஒரு ஆள் மேலலாம் இப்படி வந்துட்டு அவதூறு சொல்றீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுத்துட்டாரு, அந்த மாதிரி ஷாட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் எந்த இப்ப நம்ம தலைவர் அவர் இந்த மாதிரியான வசை சொல்லுக்கு பழக்கப்பட்டே வந்தவர். புரியுதா உங்களுக்கு? அவதூறுகள் எல்லாத்தையுமே சுமந்து 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 அதை உரமாக்கி தரமாக்குனாரு கெரியரை. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்தவர். அவருக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் நெகட்டிவிட்டியோ இந்த ரூமர்ஸ் அப்புறம் வந்து இந்த அவதூறுகள்லாம் அவனை டச் பண்ணி டயர்டாகி போய் உட்கார்ந்துருக்குது. ஓகேயா, வினோத்தெல்லாம் இது எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் அந்த டைம்ல. அது அந்த இதுக்காக தான் நான் வந்து குறிப்பா வந்து வினோத்லாம் வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இந்த இதை பத்தி ஜனநாயகனை பத்தி. அது ஏன்னா இது கடைசி படம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர் எப்படி ஃபீல் பண்றாரு இது அவருடைய லாஸ்ட் மூவியா அமைஞ்சதுல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்சஸ். அப்புறம் செட்ல இருக்கும்போது சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாரு. இன்னொன்னு ப்ரோ, தளபதி சொன்னீங்க. தளபதி கூட நிறையா அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாலும், நிறைய பேருக்கு குடுக்க வேண்டிய ரிப்ளை அந்தந்த ஸ்டேஜ்ல வந்து குடுத்துட்டு தான் வந்திருக்காரு. ஓகேங்களா? அவர்கிட்ட வந்து அந்த ரிப்ளை இது இல்லாத வந்ததில்ல. ஸோ, ஏதாவது ஒரு மூலியத்துல குடுத்துருவாரு இல்லைங்களா? ஆனா, வினோத்த பொறுத்தளவு இது ஒன் வே மாரி தானே போகுது. நான் பாட்டுன்னு என் வேலைய பார்த்துருவேன். ஒரு படம் எடுத்து குடுக்க சொன்னாங்க. அதுக்கு போயிட்டு என் மேல இப்படி பண்ணுவீங்களா? இது பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அப்படித்தானே இருக்கு. ஆமா ஸோ, ஆமா ஆமா. அது ஸோ அதெல்லாம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். ரொம்ப இதாகும். அதாவது வந்து எப்படின்னா ஓரளவு அவங்களுக்கு ஒரு இன்டெல் இருக்கும். இவரோட படம் பண்றோம், பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பண்றோம், கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்றோம், தீவிர அரசியல்ல இருக்கும்போது பண்றோம். சோ அவருடைய ரிசல்ட் முன்ன பின்ன வந்தது அப்படின்னு சொன்னா அவரோட சேர்ந்து படம் எடுத்து அது நம்மளையும் தான் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு அறிவு இல்லாம வினோத் கமிட்டா இருக்க மாட்டாரு. அதுக்கெல்லாம் அவர் ரெடி தான். ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு அபாண்டமான பழிய சுமத்துவாங்க, ஒரு அவதூற பரப்புவாங்க, இந்த இதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. இது வந்து அன்பாரசீன் சர்க்கம்ஸ்டான்சஸ், இது ஒரு அன்சர்டானிட்டி இல்லையா? இத வச்சு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் வந்து இருக்குங்கிறது அவருக்கு ஒரு ஷாக்கிங் ஃபேக்டரா தான் இருக்கும். ஓகே, மத்தபடி படத்துல வர கண்டென்ட்டுக்காகவும் டயலாக்ஸுக்காகவும் அந்த சீன் பொசிஷன், இவருடைய இமேஜ் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து இந்த டிவிகே ஃபேக்டர் படத்துக்குள்ள வர்றது, இந்த இதெல்லாம் என்னென்ன எஃபெக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வினோத் கிட்ட ஐடியா இருந்திருக்கும். அந்த அந்த ஒரு காக்னிசன்ஸோட தான் வந்துட்டு அவர் படம் பண்ணியிருப்பாரு. இது வந்து அவர் உண்மையிலேயே பாதிச்சிருக்கோங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஏன்னா, எனக்கே பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க இந்த அளவுக்கு இறங்குவான்லான்றது ஒரு இதுவா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு ரொம்ப அது எலக்ஷனுக்கு முன்னாடிலாம் அவன சாம்பியாவே மாறிட்டானுங்கன்னு வைங்களேன். அவதூறுன்னா அப்படின்ற மாரி ஆமா. நெருப்பள்ளி கொட்டுற மாரி பேசுவானுங்க. வினோத் அந்த நக்கீரன் இதுக்குள்ள கோபால் நக்கீரன் கோபால் மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆள்லாம் வாழ்க்கையிலே எலி பார்க்க பிறவி, முடியாது. அயோக்கிய நாய். ஏங்க கேவலம், எலி பிறவி இதெல்லாம் ரொம்ப கம்மியான அவனை இப்ப வார்த்தைங்க. கூட நம்மளுடைய அதெல்லாம் மேடையில வந்து அவன் வந்து இந்த மாதிரி வந்து மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு சொல்றானா இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தியா சொல்ல வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணல. இப்ப கூட நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அது ஒரு பொது ஃபங்க்ஷனா இருக்கலாம், அது என்ன ஃபங்க்ஷன் எனக்கு கண்டென்ட் தெரியல ஆக்சுவலி எனக்கு. பட் அவனை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பாவும் கோபமாவும் தான் இருக்கு. அவனை பாக்குறதுக்கு அவன் அருவருப்பின் மொத்த உருவம் அவன். என்ன எவ்வளவு கீழ்த்தனமா போனான், எவ்வளவு அசிங்கமா வாடா போடான்னு ஆரம்பிச்சு எவ்வளவு இது சீரியஸா சொல்றேன். அவனையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சா கூட அதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது உன்னைய பழி தப்பு வாங்க இல்ல. வேண்டியது என்னுடைய கடமை மட்டும் இல்ல, என்னுடைய உரிமை அது. உன்னையெல்லாம் வச்சு ஜெயலலிதா செய்யணும். பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஜஸ்டிஃபைபிள் தான். ஓகேவா? அதுக்கு தகுந்த டிசர்வான ஆள் தான் நக்கீரன் கோபால். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். பச்சை அயோக்கிய பையன். எவ்வளவு தாக்குதல்கள் அந்த காலத்தை நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா அப்படி வந்துட்டு ஒரு இதா இருக்குது இவனை.
ஒரு பிரஷர் நிறைஞ்சிருக்கும். ஐயோ! எல்லா ஆமாமாமா. நாலாபுறத்துல இருந்து எல்லாருமே எதிரிகள் தான் நமக்கு. நைட்மேர்ரா எல்லாத்துக்குமே. ஆமா. ஐயோ! அதாவது என்ன நம்மளுக்கு இப்படி நண்பர்கள் ஆயிடுச்சு? யாருன்னு வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தேடணும் நம்மளுக்கு. அந்த மாரி தான் இருந்துச்சு. எல்லாரும் எதிரி. ம். கண்ணுக்கு தெரியுற அத்தனை பேர் எதிரி. நமக்கு நண்பர்கள்னா, அட்லீஸ்ட் நம்மள பத்தி எதுவும் தவறா பேசலையே, ஒதுங்கி போயிட்டாங்களே, அவ்வளவுதான் நண்பர்கள். அப்படின்ற மாரி அந்த அந்த ரேஞ்ச்ல யோசிக்க தோணுச்சு எலக்ஷனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க? ரொம்ப வந்துட்டு ஒரு லைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப தீவிரமா இது பண்ணாம, ஒரு எலக்ஷனுக்காக ஒரு கடமைக்குன்னு விமர்சனம் பண்ணிட்டு, அது வந்து ஒரு எதிர் தரப்புல நிக்கிறோம், நம்ம விமர்சனம் வச்சுதான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம் கே வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பேரளவுல. அந்த மாதிரி ஒரு ம். லைட்டரா விமர்சனம் பண்ணிட்டு நம்மள கடந்தது என்னுடைய அப்சர்வேஷன்ல. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். என்னுடைய இதுல அன்புமணி ராமதாசன் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க இத? ம். அவரு இதுவா தான் நடந்துக்கிட்டாப்புல. அதாவது எனக்கு இல்ல டீசென்ட்டா சினிமா நீ நடிகர், சினிமா விமர்சனம் நடிகர் அந்த மாதிரி இதோட முடிச்சிட்டாரு. என்ன அவ்வளவுதான். நடிகர்களுக்கெல்லாம் இது இருக்காது, அது இருக்காது. இல்லைங்க. அவரு பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. அன்புமணி பேசுனதெல்லாம். ஏன்னு வைங்களேன், இ ஒரு சில பேர் ஆப்போசிட்ல இதே அன்புமணிக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியுங்களா பேசுனாங்க. ஸோ, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் கொஞ்சம் லைட்டரா தான் பேசியிருக்காங்க. ம். ஒரு நியாயமான விமர்சனம் தான் வச்சாங்களே தவிர, கொஞ்சம் கூட தரம் தாழ்ந்து, ஒரு தனி மனித தாக்குதலும் பண்ணாம, ஓகேவா? அண்டர் தி பெல்ட் எல்லாம் போகாம பண்ணதுல, உண்மையாலுமே வந்து பாமகவிங்கலாம் ஓகே தான். எனக்கு சுத்தமா புடிக்காது. இருந்தாலும் இந்த விஷயத்துல சொல்றேன். நம்ம தலைவரையோ, நம்ம பார்ட்டியோ வந்து ரொம்பலாம் ரொம்பலாம் இது பண்ணல. பொலிட்டிக்கலி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து எனக்குமே இருக்குது. உங்களோட என்ன ம். அவங்கள பெருசா இன்டோர்ஸ் எல்லாம் வந்து கொள்கை ரீதியா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. பட் நான் சொல்றது இந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த பாராமீட்டர்ல மட்டும். எஸ், எஸ். அந்த ஆமா. இதுல மட்டும். இப்ப நம்ம எம்என்எம் வந்து ஒரு பெரிய பார்ட்டியா நான் கன்சிடர் பண்ணலனாலும், கமலும் அந்த இத கொஞ்சம் டு மெயின்டெயின் சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாருன்னு தான் அதை நான் நான் சொல்லுவேன். ஒத்துக்கிறேன். ஆமா. நம்ம ம். வந்து நம்ம அப்படி யாரையும் ம். சிறுமப்படுத்த வேண்டிய தேவையில்ல. இதெல்லாம் ஒரு கட்சி அதுன்னு. தேவையில்ல. அந்த ம். பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அது கமலையும் நம்ம சொல்லலாம். நான் ஏன் அன்புமணியை சொன்னேன்னா, அட்லீஸ்ட் ஒரு பிரிடாமினன்ட்லி கொஞ்சம் ரெலவென்ட்டா இருந்தாரு இந்த பாலிடிக்ஸ்ல. என்ன ம். கமல் வந்து ஒன்லி சீட்டும் வாங்கல, நிக்கவும் இல்ல, இதாயிட்டார்ல. அதனால வந்து எஸ், பார்த்தேன்னு எஸ். சொன்னீங்க, அது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அவர் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு இதா நான் சொல்லல. வை பிகாஸ் அவர் வந்து ஹி ஹிம்செல்ஃப் வாஸ் நாட் ரெலவென்ட் இன் திஸ் எலெக்ஷன். ஓகே. அன்புமணி எஸ், வாஸ் எஸ், வெரி எஸ். ஆக்டிவ், அஜைல், ரெலவென்ட். அவர் இதான் அவர் சத்துக்கு அவர் பண்ணியிருந்திருக்கலாம் நினைச்சா. ஓகேயா? இருக்கிற பிளஸ் எல்லா கூட்டணி கட்சியை அவங்க விட அவர் தான் அதிக சீட் கொஞ்சம் கடைசியா அவங்க பார்ட்டிகுலரே அந்த ஸ்பிளிட் அது இதுன்னு கொஞ்சம் அதுல அக்குபை ஆயிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா கூட அது பிளஸ் இருக்கலாம். ஆரம்பிச்சிருந்தாலும் சரி. ம். ஆமா. அது அப்புறம் பிளஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங் நம்ம கட்சி ஆரம்பிச்ச போதுல இருந்து கூட பெருசா நம்மள ஒன்னும் டச் பண்ணல, ஒன்னும் இது ஆமா, பண்ணல. ஆமா, ஆமா. இல்ல சினிமா நடிகர் முன்னாடி போயிடாதீங்க. அவருக்கு அந்த இது இருக்காது. இவ்வளவுதான் அந்த லெவல்ல தான் வந்துட்டு வச்சுக்கிட்டாரு அவரு. ஓகேயா? ம். வைகோ கூட பெருசா டச் பண்ணல சையத் ப்ரோ இந்த கேம்பெயினிங்லயும். வைகோ டச் பண்ணல ரொம்ப பெருசா. பட் வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு விஷயத்துக்கு ரொம்ப பெருசா பண்ணல. இல்லைங்க. வைகோ அந்த பக்கம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு நமக்கு விக்ரவாண்டி மாநாடு இருந்துச்சு இல்லைங்க. அந்த டைம்ல வந்து துரை வைகோலாம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவா பேசியிருந்தாரு நமக்கு. பேசினாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு. அந்த தர்ம குடுக்கலன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து வைகோவெல்லாம் சேர்த்து ஒரு மேடையில கூட்டு அவங்க வந்து இது பண்ணி அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்னலா பேசிட்டு இருப்பாங்க போல. சீட் ஷேர் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரி வாங்க இந்த வாட்டி எல்லாருமே இது பண்ணலான்ற மாரி. ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்டாண்ட் அந்த பக்கம் மாறிச்சு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாரி, இது பண்ற மாரி போனாங்க. ஆனா நம்மள பெருசா அட்டாக்லாம் பண்ணல, இது பண்ணல. ஆனா அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்து அப்போ போனாங்க. ம். நான் வந்து சையது நான் என்ன வேணா விமர்சனம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு போ, இது பண்ணிட்டு போ. நான் கூட கடந்து போயிருவேன்னு வச்சுக்கோங்க. இல்ல மன்னிச்சு விட்டுருவேன்னு வச்சுக்கோங்க. இந்த கரூர் விஷயத்தை வச்சு பேசினவன வந்து எவனும் மன்னிக்கவே மாட்டேன். முக்கியமா இந்த நாம் தமிழர் இப்ப வரைக்கும் அது ஒரு நாய் பேசிட்டு இருக்கான் தெரியுமா? அவங்கலாம் அப்படியே கத்தி கத்தியே காணாம போயிட வேண்டியதாங்க. அவ்வளவுதான். இவனுக்கு விளங்க மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் கதை விட்டுட்டு தம்பிங்க 4 பேர் உட்காந்துட்டு கை தட்டிட்டு அவன் அவங்க காசை எல்லாம் செலவு பண்ணி ஓகேவா குடும்பம் அழிஞ்சுதான் போறானுங்க எல்லாரும் பாரு. ஆனா அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண தேவையில்ல. தேர் அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி irrelevant அவங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய கிரிட்டிசிசம்க்கு எந்த ஒரு தாக்கமும் இல்ல அப்படிங்கறத நீ எடுத்துக்கணும். இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னா ஓகேவா என்னன்னா அவன் கஷ்டப்படுறான் ஓகேவா சீமான் மாதிரி கிடையாது. அவன் உட்காந்துட்டு சரி ஏதோ ஒரு அந்த தமிழ் தேசியம் ஓகேவா
இந்த இயற்கை வளங்கள் இந்த மண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் இதாகிட்டானுங்க சில பேரு. நான் அவங்க உனக்கு எல்லாம் சொல்றேன் உண்மையிலுமே மச்சான். உழைச்சு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், காசை செலவு பண்ணி அவங்க டைம் வேலைக்கு மீறி அவங்க குடும்பத்தெல்லாம் இது பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, அவங்க எல்லாம் ஓகேவா இவனால அழிஞ்சுதான் போக போறாங்க. ஓகேவா, நிச்சயமா. எதுக்குமே யூஸ் இல்லாம. இப்போ நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இதுல நான் ஒண்ணு சொல்றேன். இந்த சைக்கிள் வந்து நாம் தமிழ்ல முன்னாடில இருந்தே நடந்திருக்குது. ஒரு பேட்ச் வெளியில போகும், ஒரு பேட்ச் உள்ளக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உனக்கு? வரேன். நான் உள்ளக்க போகும், வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப உள்ளக்க வர்றதுக்கு பேட்ச் இல்ல, வெளியில போற பேட்ச் மட்டும்தான் இருக்குது. முன்னாடி இது அப்படியே ரீசைக்கிள் ஆயிட்டு இருக்கும். ஒரு குரூப் வந்து உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தெளிவடைஞ்சுக்கிட்டு இவன் ஒரு ஃப்ராடு பையன் அம்மா ஜில்லிக்கு போறான்னு சொல்லிட்டு போயிடும். இன்னொரு குரூப் இவன் பேச்சை கேட்டு கொஞ்சம் புதுசா உள்ள போகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்ப வெளியில போற எக்ஸிட் டோர் மட்டும் தான் இருக்குது, என்ட்ரிக்கு அங்க வழியே இல்ல. அந்த மாதிரி இருக்குது. கரெக்ட் தானே விக்னேஷ் ப்ரோ? எப்படி பாக்குறீங்க இத? கண்டிப்பா ப்ரோ. அதுவும் ஹலோ, ஒரு சில பேட்ச் எல்லாம் சரி ஓகே. சீமானை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேச தேவையில்ல, அது ஒரு அழிஞ்சு போன கட்சி. ப்ரோ படத்துக்கு வாங்க ப்ரோ. படத்துக்கு உள்ள ஒளிச்ச உயிரே இப்போ சீமான பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க மனசில் ஜாலியா இருக்குல்லப்பா. அழியாதிரு நீ நெஞ்ச சோர்வடைஞ்ச போது ஒரு துணையா வந்த ஒளி நீ கண்ணில் நீர் வடிந்த போது சிறு துணியா ரேவந்த். வந்தவரும் நீ. சொல்லு ப்ரோ. ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல நான் அப்போ இது ஆசானைய பாக்க போனேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டியா இல்லையா அது சொல்லிடு. ஹெவி கிரவுட் ப்ரோ, அப்படியே கிளம்பிட்டோம். நேத்து நான் பார்த்தேன் இங்க கடலூர்ல. எனக்கு இல்ல அங்க ஷாமு இவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க ஆசீர்வாதம். சாமிய பாத்துட்டல நீ? சாமிய பாத்துட்டேன். அது போதும். நேத்து ஆசீர்வாதம் வாங்க. எனக்கு வந்து வாங்கலாம். இல்ல நான் எனக்கு வந்து நீங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டால் போட்டிருந்தா அவ வைண்ட் அப் பண்ற டைம், அதனால டக்குன்னு நினைச்சு நான் கிளம்பிட்டேன். ஆசானை விட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீ என்ன வந்துட்டியோ உன்னுடைய விசுவாசம் அங்கே கேள்விக்குறி ஆயிருது. புரியுதா உனக்கு? இருக்கட்டும். அதனால ஷாம் இருக்காருல்ல, ஷாம் சாய், ஜேடி அலெக்சாண்டர் அவங்க எல்லாம் இருக்காங்களா ஆசானோட? அவங்க எல்லாம் வந்து ஆசானோட ஒரு தரிசனத்தை போட்டு வந்துட்டாங்க. ஓகே சிறப்பு. நான் வந்து தூரத்துல இருந்து தரிசனம் கிடைச்சது, கிட்டக்கு தரிசனம் கிடைக்கல. இருந்தாலும் ஒரு மாபெரும் பிழை பண்ணிட்டா. நான் உள்ள இவரு உங்க சிஎம் எல்லாம் வந்திருந்தாரு, ரங்கசாமி வந்திருந்தாரு. ஆசானை பாக்கிறதுக்கு வந்திருந்தாரா? ஆமாமா. ஈஸியா அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருச்சா அவருக்கு, ரங்கசாமிக்கு? ப்ரோ அவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரு பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பாண்டிச்சேரி செக்யூரிட்டி இருக்கும்ல, அவங்க ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க. சரி ஒரு டவுட், ரங்கசாமி சட்டை போட்டு வந்தாரா? சட்டப்பட்டு தான் வந்தாரு. சட்டையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மீட்டர் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த மீட்டர் எல்லாம் தெப்பாரு ட்ரெஸ். அத ஜிப்பா வகைராலையும் நீ எடுத்துக்க முடியாது, சட்ட வகைராலையும் நீ எடுத்துக்க முடியாது. இல்ல அது பர்பஸ் என்ன சார் ப்ரோ அப்படி அவ்வளவு பெருசா போடுறது? கம்ஃபர்ட். சில ஆட்களுக்கு சில விஷயங்கள் கம்ஃபர்டபுளா இருக்கும். இவனே மேபி சையத் காமராஜர் அவரோட இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கலாம், அவரும் அப்படிதான் போடுவாரு. ஆமா. அது அவங்கலாம் வந்து எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா தினம் பப்ளிக் அப்பியரன்ஸ், ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் அல்லது கட்சி மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும். இப்போ டெய்லி என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு அதுக்கு ஒரு நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான். இப்போ உதாரணமா நம்ம ராகுல் காந்தி இருக்காரு, ஒரு ஒயிட் டிஷர்ட் காக்கி. இப்போ நம்ம அண்ணா இருக்காரு, அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கும்போது வந்து ஒரு வெள்ளை சட்டை, ஒரு பிஜி பேண்ட், அந்த மாதிரி. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸா இருக்கும். ஓகே, ஒரு அட்டையரை செட் பண்ணிட்டோம்னா அதை எடுத்து போட்டு தூக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன போடுறது அந்த அப்படின்னு ஒரு தனித்தனியா இதுக்கு உட்காந்து ஒரு நேரம், இது ஒரு நேரம் இது அவங்களுக்கு. புரியுதா உனக்கு? கண்டிப்பா. இல்ல பாண்டிச்சேரி சிஎம் இங்க வந்து பாக்குறாருன்னா எவ்வளவு பெரிய குட் புக்ஸ்ல இருக்காருன்னு புரியுது. ஆசான் கரெக்டா போனோம், போய் இது பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் இருந்தோம். பாண்டி சிஎம் வந்துட்டாரு. அவர் வந்தோடனே செம கிரௌட் ஆயிடுச்சு. எதுடா கிரீன் வேஸ் ரோடு வீடா? ஆமாமா. ஓ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாரா?
ஆமாமா டிஆர்பி ராஜாவோட வீடு தான். சரி சரி அந்த வீடு தானா? அந்த வீடு தான். டிஆர்பியை வெளியே அனுப்பி வெளியே போடா. எத்தனை மணி பாத்தீங்க? எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல இருந்து அவர் பிறந்த நாளுக்கு ஒரு நான் எப்படியோ நான் ஒரு 20 நாள்ல மீட் பண்ணுவேன் மறுபடியும். ஜனநாயகனை பத்தி பேசுங்க ஐயா கொஞ்ச நேரம். ஆமா எங்க ஆசானை பத்தி பேசினோடனே என்ன சுரேந்தர் ப்ரோ டேய் ஜனநாயகன்ல ஒரு கேமியோ இருக்குன்னு பேசிக்கிறாங்க உண்மையா?